இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் லைட் இருக்குது, இருந்தாலும் சேஃப்டிக்கு விசிபிலிட்டிக்கு ஃபாக் லேம்பையும் இப்போ ஆன் பண்ணிக்கிட்டேன். என்ன சொல்லணும்னு நினச்சேன், நிறைய சொல்லணும்னு நினச்சேன், நான் எல்லாம் மறந்து. இது அந்த இடத்துல ட்ராப் பண்ணோம்லங்க, நம்ம இது பிரேக் லிவர் லைட்டாக பெண்ட் ஆகிடுச்சாட்ருக்குங்க, லைட்டாக டிஃப்ரென்ஸ் தெரியுது. இன்னொன்று சொல்லணும்னு நினச்சிருந்தேன். அந்த ஏற்காட்டில் தங்கியிருந்தோம்லங்க ரெசார்ட்டு, அது பார்த்தீங்கன்னா 2800க்கு சொன்னாங்க, 2300க்கு சொன்னாங்க. அதை நாங்கள் பார்கெயின் பண்ணி 1800க்கு வாங்கிட்டோம் 3 பேர்த்துக்கு. ஆனால் அதில் எல்லாமே அந்த ப்ரைஸ்க்கு டீசெண்டாக இருந்துச்சு. என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, அவங்க நைட்டு ஆனோடனே 10 o'clock இது மெயின் ஆஃப் பண்ணிட்டாங்க. யூபிஎஸ் மட்டும்தான் ஆன் இருந்துச்சு. யூபிஎஸ்சில் லைட்டு மட்டும்தான் இருந்துச்சு, லைட்டும் ஃபேனும் மட்டும்தான் வேலை செஞ்சிச்சு. ப்ளக் பாயிண்ட்ஸ் எதுவுமே வேலை செய்யலை. கோப்ரோக்கு நைட்டு சார்ஜ் போட முடியல, ஃபோனுக்கு எதுக்குமே போட முடியல. காலையில் கிளம்பியில் தான் ஆன் பண்ணி விட்டாங்க. அதனால அது ஒன்று மட்டும்தாங்க அதில் பிரச்சனை, மற்றபடி எல்லாம் ஓகேங்க. வியூ செமையாக இருக்குங்க. மற்றபடி அந்த ரெசார்ட்டில் சொல்கிற மாதிரி பெருசாக பார்க்கிங் நல்லா இருந்துச்சுங்க. நான் அது போகிற காரணமே பார்க்கிங்காக தாங்க. பார்க்கிங் காம்பவுண்ட்குள்ளே சேஃபாக இருந்துச்சு. சரி நாங்கள் போயிட்டோம். ரூமு டீசெண்டாக இருந்துச்சு. பட் நைட்டு இப்படி பண்ணது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் வருத்தம். மற்றபடி அதில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஏற்காடில். அது மட்டும் தாங்க சொல்ல நினச்சேன். இறங்குறத ஃபுல்லாக கவர் பண்ணலாமா வேண்டாமான்னு தெரியலிங்க. ஆனால் இப்போ சூப்பராக இருக்குங்க இப்போ வியூ எல்லாம். சரி பரவாயில்ல, விடுங்க, இதையும் ஃபுல்லாக கவர் பண்ணிடுறேன். பிளெயின்ஸில் கொஞ்சம் கம்முன்னே போய்க்கிறேன். அப்புறம் இன்னொன்றுங்க, லைட்டாக ஃபாக் ஆகுதுங்க கண்ணாடியில். மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஷாக்ஸ் எல்லாம் பேண்ட்டாலாம் ஓரளவுக்கு முக்கால்வாசி காஞ்சிருச்சு. இந்த பிரச்சனை இல்லை. வீட்டுக்கு தான் சீக்கிரமாக போகணும். அதுக்கு ரஷ் பண்ணல. டைம் 6:26 ஆச்சு. நைட் டைம் ரைட் பண்ணுறதுக்கு இது எனக்கு ஃபஸ்ட் டைம் இல்லைங்க ஹில்ஸில் ரைட் பண்ணுறது. இது எனக்கு செகண்ட் டைம் ஹில்ஸில் ரைட் பண்ணுறது. வால்பாறையில் தாங்க எனக்கு ஃபஸ்ட் டைம். அப்போ இன்னொருத்தர், அதாவது அன்னைக்கு நாம் போயிருந்தோம், அப்போ இல்லைங்க, அதுக்கு முன்னாடி ஒரு நான் கேமராலாம் இல்லாதப்போ போயிருந்துடலங்க. அது இப்போ நைட் டைமில் ரைட் பண்ணுறது எனக்கு இது ஃபஸ்ட்டு இல்லைங்க, இது செகண்ட் டைம். நைட் டைமில் ரைட் பண்ணுறது இது எனக்கு செகண்ட் டைம். ஃபஸ்ட் டைம் எப்போ நான் விலாக்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வால்பாறை போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்க, அப்போ தாங்க. அப்போ ஃபுல்லாக மேலேயே கிட்டத்தட்ட நைட் ஆட்டு தான் கிளம்புனோம். ஸோ அது ஃபுல்லாகவே வால்பாறை 40 கிலோமீட்டர்ஸ் இந்த மாதிரி ஹில்லி ரோடு. அப்போ வந்து 40 கிலோமீட்டருமே ஃபுல்லாகவே நைட் டைமில் தான் ரைட் பண்ணோம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு மேகமலையை தவிர, அதாவது தேனி பக்கத்தில் இருக்கிற மேகம் இல்லைங்க, ஃபோன் அடிக்குது, என்ன பாட்டு கண்டினியூ பண்ணுறேன். அது ஃபோன் அடிச்சதுங்க, யாருன்னு பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் ஏகே. அவன் ஃபுல் நேம் நான் சொல்ல விரும்பல, அவனை ஏகேன்னு வச்சுக்கலாம். நம்ம காலேஜ் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஏகே வந்தாங்க, கூப்பிட்டுருந்தான். பாவம், அவனுக்கு நமக்கு வந்தது தெரியாது. அவன் கொஞ்ச நாள் அவன் ஃபோனில் கொஞ்சம் ப்ராப்ளம். இப்போ இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன், சரி சும்மா சொல்லுவான்.
ஏன்னா நைட்டு இது 10 ரூட்டு தான். ஸோ இன்டர்வியூ சும்மா ஏதோ பேசலான்னு பேசுகிறேன். ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால் அவன் இன்ஸ்டா ஸ்னாப்பு எதுவுமே அவன் எதுலேயுமே இப்போ அவனால் யூஸ் பண்ண முடியல. அதனால என்னோடய அப்டேட்ஸ் எதுவுமே அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதான் அவன் கூப்பிட்றான். அட்டன் பண்ணல, ஏன்னா லேட்டாச்சு. கீழே போயிட்டு பொறுமையாக அவன்கிட்ட பேசிக்கலாம், நம்ம ஃப்ரெண்டு தானே. இங்கே பஸ் ஒன்று முன்னாடி போகுதுங்க, அதனால தான் நிறைய டிராஃபிக். நான் பஸ்ஸு ஸ்லோவாக போக முடியலங்க, அதனால பின்னாடி ஓவர்டேக் எடுக்கிறது கஷ்டமாங்க பஸ்ஸை. அதான் நிறைய டிராஃபிக் இருக்குங்க. நான் கார் இந்த பஸ் ஓவர்டேக் எடுக்கிற வரைக்கும் நம்மளால் எடுக்க முடியாது. இந்த கார் ஃபஸ்ட்டு எடுக்கட்டும், நமக்கு ஒரு கிளியர் வியூ கிடைக்கட்டும், அப்புறம் ஓவர்டேக் எடுக்கலாங்க. பொறுமையாக போவோம். பைக்கை ஸ்பீடாக ஓட்டுறவங்க மட்டும் ஸ்கில்டு ரைடருன்னு அர்த்தம் இல்லைங்க. பேஷன்ஸ் வேணும் பைக்குக்கு. பைக் ஓட்டுற பொறுமை ரொம்ப முக்கியம். ஏன்னா பைக் ஓட்டுற பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் பொறுமையாக ஸ்பீடாக போனாலும் பொறுமையாக இருக்கணும். நம்ம பிரெயின் எப்பவும் காமாக வச்சுக்கணும். ஸ்லோ பண்ணுறதுக்கு எப்போவுமே ஹெசிடேட் பண்ணவே கூடாது. ஈகோவெல்லாம் பார்க்கவே கூடாது. நம்மளால் முடியாதுன்னு சின்ன ஏதாச்சும் ஒரு ஓரத்தில் கொஞ்சம் தெரிஞ்சாலும் ஸ்லோ பண்ணிடணும். இந்த பெஞ்ச் விடுங்க, ஆப்போசிட்லக்கா ஒரு வியூ சூப்பராக இருக்குங்க நைட் டைம். ஓகேங்க, இன்றைக்கி ஃபுல்லாக கீழேருந்து நைட் ரைடு தான் வீடு வரைக்கும். விடுங்க, இவங்க நமக்கு வழி கொடுக்குற மாதிரி தெரியல, ஸ்பீடை ஏற்றுறாங்க. என்ன பண்ணுறாங்க இவங்க? பாருங்க, 5th ஹேர்பின் வந்துட்டோங்க. இன்னும் 4 ஹேர்பின் பண்ணிட்டாங்க இருக்கு. இப்போ நம்ம கூட வந்தவங்கள அதுக்கு முன்னாடியே விட்டுட்டேன். அவங்கள நைட் டைம் பின்னாடி விட வேண்டாம். திடீர்னு வந்து அந்த பென்ச்சை குறுக்காட்டிக்கிட்டாங்க. பாவம் அந்த பென்ச் இருந்தவங்க யாரா ஆகணுங்க, திடீர்னு முன்னாடி வந்து பைக்கு நிறுத்துறானுங்க. அதுவும் ஆர்எக்ஸில், அதுவும் இண்டிகேட்டர் உடஞ்சி ஆர்எக்ஸு. நம்மளுக்கு இது வழிப்பறி பண்ண வந்துட்டானுங்களா, யாரா ஆகணுங்கன்னு பயந்து பதறி இருப்பாங்க. ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரில. அவங்க பைக் ஆஃப் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அடிக்கடி ஃபுல் கிளச்சில் இருக்காங்க. அதான் சொல்லுங்க, டிராஃபிக்கெல்லாம் கிளியர் ஆகிட்டு எல்லாம் முடிஞ்சால் கீழே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கீழே இறங்கிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 6:53 ஆச்சு. இன்னும் வீட்டுக்கு 233 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 11:09 வீட்டுக்கு போவோன்னு சொல்கிறாரு கூகுள் மாமா. அப்போ நம்ம கீழே இறங்கினதுக்கப்புறம் அந்த இறங்கி அந்த சின்ன செக் போஸ்ட், டெம்பரரி செக் போஸ்ட்டாச்சும் ஒன்று இருந்துச்சுங்க. அந்த இடத்துல ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. அது நீங்கள் நான் சொன்னால் நம்புவீங்களான்னு தெரில, பட் சொல்கிறேன். நாங்கள் 2 பேருமே 2 பைக்லேயுமே எல்லாருமே எல்லா ரைடிங் கியர்ஸும், ஜாக்கெட்டு, க்ளவுஸு, ஹெல்மெட்டு எல்லாம் பக்காவாக போட்டு வந்தோமாங்க. ப்ராப்பராக வந்துக்கிட்டு இருந்தோமா. யார் இவர் இங்கே வந்து திரும்புகிறாரு? இல்லைங்க, கூட வரவங்க வந்துட்டோம். ப்ராப்பராக வந்துக்கிட்டு இருந்தோமாங்க. அப்போ அந்த போலீஸ் செக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய போலீஸ் இருந்தாங்க அங்கே. நிறைய பேர் ஹெல்மெட் இல்லாமல் வரவங்க, ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ், இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு எப்படி 20-30 பேராட்ட பிடிச்சி வச்சுருந்தாங்க. ஃபைன் போட்டுக்கிட்டு இருந்தாங்க.
நாங்கள் வர்றதை பார்த்துட்டு வந்தோம். அவங்க போலீஸ் அவங்கெல்லாம் சேர்ந்து எங்கள் 2 பேர்த்தையும் அப்படியே நிறுத்தினாங்க. நாங்கள் ஓகே ஜென்ரல் செக்அப் தானே நிறுத்திட்டோம். நிறுத்தினதுக்கப்புறம் எனக்கு ஒரே சர்ப்ரைஸ் என்னென்னா, எங்களை செக் பண்ணிட்டு விட்டுருவாங்கன்னு தான் நினச்சேன். பட் என்ன பண்ணாங்கன்னா, எங்களை நிற்க வச்சு அங்கே இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டே அது 30 பேர் எங்களுக்கு பார்த்தா கிட்டத்தட்ட எங்களை சுற்றி நிற்கிற மாதிரி நின்னாங்க. அவங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இங்கே வாருங்க, லாங்கெல்லாம் வரணும், இந்த மாதிரி தான் பொறுப்பாக வரணும், இதெல்லாம் பாருங்கள், இல்லை உங்கள் பாதுகாப்பு தான் பண்ணுறோம், இந்த மாதிரி பொறுப்பாக வண்டியெல்லாம் நல்லா கண்டிஷனில் வச்சு எல்லாம் ரைடிங் கேஸ் எல்லாம் போட்டுட்டு அட்லீஸ்ட் ஹெல்மெட் மட்டுமாச்சும் போட்டுக்கிட்டு வாங்க, அப்படியே எங்களை நடுவில் நிற்க வச்சு எங்களை ஒரு உதாரணமாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கேமராவை ஆன் பண்ணலாம் தான் நினச்சேன். பட் அதை அங்கே அந்த போலீஸ் அவங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு மரியாதையாக இருக்காது. நம்ம அவங்க பேசிக்கங்க, நம்ம டப்புன்னு ஆன் பண்ணி வீடியோ எடுக்கிறது அது எனக்கு அது சரியாக படலை. அதனால நான் கேமரா ஆன் பண்ணல. ஆனால் நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல, நம்பலினாலும் பரவாயில்ல, பட் இது உண்மையிலே நடந்துச்சு. அவங்க அப்படியே போவோம். ஸோ வீட்டுக்கு இன்னும் 232 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நம்ம கூட வந்தவங்க அவங்க பைக்கில் வேறு இது 2T ஆயில் தீர்ந்துருச்சு. அவங்களுக்கு 2T ஆயில் மட்டும் வாங்கணும். ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணுறேன். அவங்களுக்கு 2T ஆயில் வாங்கி ஊற்றிட்டு அப்புறம் ரைடு போக வேண்டியதான். திரும்ப நம்ம கூகுள் மாமா வேலையை காட்டிட்டாப்புல. பட் இந்த தடவை காருக்கு தான் போட்டிருந்தேன், அப்படி இருந்தும் வேலையை காட்டிட்டாப்புல. ஹைவேல ஜாலியாக க்ரூஸ் பண்ணிக்கிட்டு போயிடலான்னு நினச்சா டைவர்ட் பண்ணி இந்த மாதிரி ஏதோ ஒரு ரூட்டுக்குள்ளே விட்டுட்டாப்புல. நைட் டைமில் மானை வேறு மின்னுது, மழை வர மாதிரி இருக்குது. அது வேறு பயமாக இருக்குது. வீட்டுக்கு போகிற வரைக்கும் மழை மட்டும் வராமல் இருந்தால் போதுங்க. ஏன்னா திரும்ப கோப்ரோ கழட்டி வச்சுக்கிட்டாலும் லேட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நனைஞ்சு போயிட்டா குளிரும், பயங்கர கஷ்டங்க. கடவுளே, மழை மட்டும் வரக்கூடாது கடவுளே, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். பூச்சியெல்லாம் வேறு வருதுங்க, கேமராவில் பூச்சியெல்லாம் வேறு அடிக்கும். கொஞ்சம் பூச்சி அடிச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நைட்டில் ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், லேட் ஆகிடுச்சு. இந்த டைமில் கேமராவில் பூச்சி அடிச்சதா இல்லையான்னு கூட தெரியாது. அதை நிறுத்தி துடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஒரு ரிக்வஸ்ட்டாக நினச்சிக்கோங்க. சரி வாங்க. எப்படி இந்த ரூட்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. வேறு ஏதாச்சும் நல்ல ரோடு வந்தாவே இதில் ஏதாச்சும் அப்டேட் இருந்தால் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம கூட வந்தவங்க சேலமில் ஸ்டே பண்ணலாங்கிறாங்க. கொஞ்சம் கம்பல் பண்ணுறாங்க ஸ்டே பண்ணுற மாதிரி. பட் எனக்கு ஸ்டே பண்ணுறது கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. நான் கண்டிப்பாக ஸ்டே பண்ண போகிறது இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்குது. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் காலேஜ் ஓப்பன் ஆகுது. ஸோ அதுக்கு சில திங்ஸ் எல்லாம் வாங்கணும். லேப்டாப்லாம் சர்வீஸ் கொடுத்துருக்கா, அதெல்லாம் போய் வாங்கணும். வீட்டில் நிறையா வேலை இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஒன் டே ரைடுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். இவங்க இல்லை வேண்டாம், கொஞ்சம் ஸ்டே பண்ணிக்கிற மாதிரியே பண்ணிக்கலான்னாங்க. சரின்னு தான் நானும் ஒன் டே ஸ்டே பண்ணுறக்கே ஒத்துக்கிட்டேன். பட் இப்போ திடீர்னு இங்கே வந்ததுக்கப்புறம் திரும்ப இன்னொரு டே ஸ்டே பண்ணணுங்கிறாங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணலை, பட்ஜெட்டும் இல்லை. ஸோ நான் அதுக்குன்னு அவங்கள அப்படியே விட்டுட்டும் பார்க்க மாட்டேன். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு போகிறக்கு பார்ப்பேன். சப்போஸ் போக முடியலன்னா அவங்க 2 பேருக்கு மட்டும் ரூம் புக் பண்ணி அவங்கள கொண்டு போய் ரூமில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து தனியாக கிளம்பி போகலான்னு இருக்கேன். நமக்கு நைட்டில் ஓட்டுறதும் புதுசு இல்லை, சோலோவாக ஓட்டுறதும் புதுசு இல்லை, நைட்டில் சோலோவாக ஓட்டுறதும் புதுசு இல்லை. பட் அவங்க ஃபஸ்ட் டைமர்ஸ், அவங்களையும் நம்ம அவங்க எக்ஸ்ட்ரீமுக்கு புஷ் பண்ணக்கூடாது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஓகே அப்படின்ட்டு அவங்கள கொண்டு ரூமில் விட்டுட்டு நான் கிளம்பிடுவேன் சோலோவாக. அதான் பண்ணலான்னு இருக்கேன் இப்போதைக்கு. ரோடு வேறு ரொம்ப மோசமாக இருக்குதுங்க. இல்லை வெயிட் அதான் அது ஒன்று. இப்படி இந்த கூகுள் மாமா வேறு நம்பி போகணுன்னு இப்படி மானங்கட வேண்டியதாக இருக்குது. இங்கே பாருங்க, வாட்டர் கிராசிங்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது நைட்டு. காருக்கு போட்டு இப்படி பண்ணுறாரு கூகுள் மாமா.
அதாங்க அதான் இப்போதைக்கு அப்டேட். அவங்க ரூம் போகிற மாதிரி சேலமில் ரூம் போடுவாங்க. அவங்க ரூம் போட்டாங்கன்னா சேலத்துலேருந்து தனியாக போயிடுவேன். என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இப்போ போய் ஹைவேல ஜாயின் ஆகிடும். அப்படிலாம் பண்ண மாட்டார். வாங்க இப்போ ஹைவேல ஜாயின் ஆகிடும். ஹைவேல போயிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹைவே ஏறிட்டோம். நம்ம ஸ்பீடோமீட்டரில் வர அந்த பேக் லைட் போயிடுச்சு. அது இன்னும் சரி பண்ணல. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இந்த கூகுள் மேப்பில் இங்கே சைடில் ஸ்பீடு காட்டும்லங்க, அதை தான் பார்த்து கூகுள் மேப்பை ஸ்பீடோமீட்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன். வாங்க அப்படியே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சோலோவாக இருந்தால் சீக்கிரம் போயிடலாங்க. எனக்கும் அதான் இப்போ ஏன்னா அவங்க கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். அது நம்ம அவங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. ஃபஸ்ட் டைம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 60, 40, 50 அந்த ரேஞ்சில் தான் வராங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை அது. பட்டு அப்படி போனால் பயங்கர லேட் ஆகிடும். ஸோ அது அவங்களுக்கும் சேஃப் இல்லை. அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா, அவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்கள சேலமில் ஸ்டே பண்ண வச்சுட்டு நான் சோலோவாக ஈரோடு கிளம்பி போக போகிறேங்க. அதுதான் இப்போதைக்கு பிளான் எனக்கு. இப்போ நான் போட்டு வச்சுருக்கேன். எதாக இருந்தாலும் சேலம் போய் தான் தெரியும், பார்த்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி அடுத்து எங்கேயும் ஸ்டே பண்ண போகிறதில்ல, அது கன்ஃபார்ம். சரி வாங்க போகலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை வந்துருச்சு. அதனால் கோப்ரோ கழட்டி உள்ளே வைக்க வேண்டியதாகிடுச்சு. அதனால் எதுவும் ரெக்கார்ட் பண்ண முடில. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் 3 பேர் சேர்ந்து சரி எங்கேயும் ஸ்டே பண்ண வேண்டாம், டேரெக்டாக ஈரோடே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால் டேரெக்டாக ஈரோட்டுக்கே மேப்ஸ் போட்டு கிளம்பிட்டோம். மழை வரங்காட்டி நைட் டைம் ப்ளஸ் மழை வரங்காட்டி நாங்கள் பெருசாக தேவையில்லாமல் எங்கேயும் பிரேக் எடுக்கலை. மழை கனமாக வரையில் மட்டும் ஃபியூல் ஸ்டேஷன்ஸில் மட்டும் பிரேக் எடுத்தோம். அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்றதுக்கு கிருஷ்ணகிரியில் மட்டும் ஒரு பிரேக் எடுத்தோம். அதுக்கப்புறம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு மழையில் நைட் டைம் ஓட்டி எப்படியோ ஒரு 2:30 நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். இந்த ரைடு பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரைடு 4 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது ஆகஸ்ட்டில் போன ரைடு. அதுக்கு இப்போ தான் வீடியோ போடுறேன் எடிட் பண்ணி. அந்த 4 மாத கேப்பில் நான் வேறு ரைடும் எங்கேயும் போகலை. அதனால் எந்த கண்டென்ட்ஸும் எடுக்க முடில. சில கண்டென்ட்ஸ் யோசித்து வச்சுருக்கேன் அடுத்த ரைடு போகிற வரைக்கும். அதை எப்போ எடுக்க முடியும்னு தெரியல. ஏன்னா காலேஜ் இப்போ வேறு கண்டினியூஸாக இருக்குது, எக்ஸாம்ஸ் வேறு வருது. அதனால் ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போல பார்க்குறேன். ஏதாச்சும் டிலே ஆகிடுச்சுன்னா முடிஞ்சுனுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அப்டேட் ஒன்று இருக்குது. அந்த அப்டேட்டுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ அவ்வளோதான். சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்டைடு பைக்கர். பை பாய்.